எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ரெண்டு பேர் நெக்ல ஏதோ இருக்கு. காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா. ஹாய் சினிஃபைல்ஸ், சாரி என் ஒய்ஃப் ஃப்ரம் தி ஃபியூச்சர். இந்த படத்தை வந்து ரொம்ப நாளாக நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நிறைய ட்ரையும் பண்ணேன். பட் சில விஷயங்கள்னால என்னால் பார்க்க முடியும், தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ரீசெண்டாக அந்த படத்தை பார்த்துருந்தேன். இதுக்கு வீடியோ பண்ணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, ஏன்னா இந்த படம் ரிலீஸாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் எங்கேயுமே இந்த படத்தை பற்றி நான் ப்ராப்பரான எப்படி இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிற மாதிரி இல்லாமல் நிறைய எடிட்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சே தவிர, மற்றபடி வந்துட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அது வார்த்தைகளால யாருமே இது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இது வந்துட்டு ஒரு டைம் டிராவல் படம், ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுது எனக்கு. சரி, படம் பார்த்ததுக்கு அப்புறம் யூடியூப்ல கண்டிப்பா ரிவ்யூஸ் இருக்கும், அது மூலயமா நம்ம இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு படத்து மேல. டைம் டிராவல் பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு புரியல. ஸோ அது எல்லாமே நான் பார்க்கலாம்னு பார்த்தா யூடியூப்ல பெருசா இதை பத்தின வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப அவ்வளவா ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி சொல்லல. சில சேனல்ஸ் இருப்பாங்கல்ல, நிறைய ஹாலிவுட் படங்களை பத்தின கதைகளை வந்துட்டு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போடுவாங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம். அந்த சேனல்ஸ் மட்டும் பேசியிருக்காங்க. பட் அவங்களுமே கதையை மட்டுமா சொல்லியிருக்காங்க, மொத்தமா அந்த ஸ்கிரீன் பிளே செக்ஷன் சொல்லுவாங்கல்ல, முதல்ல இருந்து இது வரை என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர இந்த டைம் டிராவல் எக்ஸ்பிளனேஷன், கம்பேரிஷன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ இதையே நம்ம ஒரு சான்ஸா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த படத்தை பத்தி எனக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்னு, ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ChatGPT கொஞ்சம் பேசினேன் இந்த படத்தை பத்தி. ஸோ அது மூலியமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு சொல்லிட்டு என்னுடைய அசம்ஷன் படி, ஸோ இந்த படம் என்ன மாதிரி ஒரு டைம் டிராவல் படமா இருக்கு, இந்த படம் என்ன சொல்ல வருது, இந்த படத்தோட பிலாசபிக்கல் டேக்ஸ் என்ன, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்டோரியுமே இதுல நான் சொல்லிடுவேன். ஸோ அதை போற போக்குல இந்த பிலாசபிக்கல் டேக்ஸ் இது எல்லாத்தையும் நான் அப்படியே கொஞ்சமா சொல்லிட்டே போறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்துட்டு ChatGPT ஹெல்ப்பா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீடியோ தொடங்குறேன். ஸோ படத்தோட ஓப்பனிங்ல வந்துட்டு ஜானத்தன் அப்படிங்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு ஒரு ஷிப்ல தான் வந்துட்டு எந்திரிக்கிறாரு, ஆர்க்டிக் ஓஷன்ல. ஸோ இந்த ஆர்க்டிக் ஓஷனுங்கிறது இந்த படத்தோட முக்கியமான இடம். இது ஓப்பனிங்லேயே, இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே காட்டுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்ற, ஒரு ஃபோர்ஷாடோ மாதிரி தான், ஒரு செட்டப் பே ஆஃப் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இது ஒரு ஃபோர்ஷாடோ மாதிரி தான். அந்த இடத்துல ஒரு மேட்டருங்கிறது இருக்கு, அது போற பக்கத்துல சொல்றேன். ஸோ அந்த ஆர்க்டிக் ஓஷன்ல ஒரு ஷிப்ல தூங்கிட்டு இருக்கான் இவன். ஸோ எந்திரிச்சு அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கான் ஒரு போட்டோகிராஃபர். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய வீட்டுக்கு போறான், அவனோட சொந்த ஊருக்கு கிளம்பி. அதாவது இது ஒரு ட்ரிப் மாதிரி வந்திருக்கான் இந்த போட்டோஸ்ல எடுக்கிறதுக்காக. ஸோ இதை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போறான். ஸோ இது வந்துட்டு ஒரு இந்தோனேஷியன் ஃபிலிம். ஸோ இது வந்துட்டு இந்தோனேஷியன் ஃபிலிம், பட் இது வந்துட்டு அந்த இடத்துலயே வேற ஒரு மொழியில பேசக்கூடிய ஒரு நாட்டுல இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. அது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல. ஸோ இவன் ஹீரோ இந்தோனேஷியன் அண்ட் அந்த சொரேங்கிற பொண்ணு இந்தோனேஷியன். அண்ட் ஹீரோ வந்துட்டு கரண்ட்ல லவ் பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது இந்த ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலா டைம் டிராவல் பண்றாங்க. ஸோ பாஸ்ட்ல வந்துட்டு ஹீரோக்கு பிரசன்ட்ல, அவருடைய பிரசன்ட்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் பேசுறாங்க. ஸோ இங்கிலீஷ் சார்ந்தவங்க. அண்ட் கார்லோன்னு ஒரு ஃப்ரெண்டுமே இருக்காரு. இவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுற மாதிரி இருக்கு. இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலா இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. பட் உள்ள வந்துட்டு அவங்க இங்கிலீஷும் பேசுறாங்க, நம்ம ஜிவிஎன் படத்துல விட்டு இங்கிலீஷும் பேசுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். ஸோ காரணம் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு டிராமா நடிக்கிறவருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு அந்த டிராமா பத்தி. ஸோ அந்த ஒரு நாள் அவரோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்கிறத மட்டும் காட்டுறாங்க. எப்பயும் மொத்தம் ஒரு மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு, எப்பயும் ஒரு ஸ்டிஃபான மூஞ்சியோட, எதை பத்தியுமே ஒரு இது இல்லாம அவனுக்கு ஒரு ஆம்பிஷனுங்கிறது இருக்கு. அந்த போட்டோகிராஃபிக்ல வந்துட்டு பெரிய ஆளாகி ஒரு மியூசியம் ரெடி பண்ணோம். அவர் எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு பெருசா ஃப்ரேம் பண்ணி மாட்டியோ இல்ல டிஸ்பிளேல வச்சோ அது ஒரு பெரிய மியூசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை. டேவிடுங்கிற ஒருத்தர்கிட்ட இவருடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சு அதுக்காக பிச்சை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அது எதுவுமே ஒர்க் ஆகாமையே போய்கிட்டு இருக்கு. இவன் எடுக்கிற போட்டோஸ் எதுவுமே பெருசா ஒர்க் ஆகாம போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்துட்டு ஒரு நாள் காலையில அவன் அப்படியே எந்திரிச்சு, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னா, நான் தான், என் பேர் சொரே, நான் வந்துட்டு உன் பொண்டாட்டி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுக்கு ஷாக் ஆயிடுது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இவன் நம்பல, கார்லோ தான் அவன் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் திட்டிட்டு இருந்தா, அதெல்லாம் ஒன்றும் நான் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நானே ஸ்டேஜ் இதுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். ஏன்டா அழுகிற அப்படின்னு கேட்டா, நான் அழுகல, இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் இந்த வேலையில இருக்கும்போது நான் ஏன்டா உன்னையே கலாய்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் அந்த பொண்ணை அவன் நம்ப மாட்டான். பட் போக போக அந்த பொண்ணு வந்துட்டு இவனை பத்தின அந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல இவனுக்கும் வந்துட்டு பிலீவபிலிட்டி வரும். ஓ, ஃபியூச்சர்ல தான் வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போற இடத்துல வந்துட்டு இவன் உள்ள போய் நான் அவனோட பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பிரேக்கப் பண்ணி விட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துற அளவு கொண்டு போயிடுவா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி இவனை ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு பிடிக்காது. பட் போக போக
சரி ஓகே இவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கானா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நான் சொல்றபடி நீ நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எதுக்காக வந்திருக்கேன்னா உன் லைஃபை பெட்டர் ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி நடந்துக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அப்ப இருந்து அவன் சொல்றத இவன் அந்த பொண்ணு சொல்றத இவன் அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறான். சொரே சொல்றத ஜானந்தன் கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஏதோ ஒரு ஒரு இந்த ஒரு கேமரா அது ஏதோ சொல்றாங்களே ஃபிலிம் ரோல், அந்த ஃபிலிம் ரோல்ல இந்த ஃப்ரேம்ல ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோ எடுத்து போய் டேவிட் கிட்ட காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் அந்த போட்டோ எடுத்துட்டு போய் காட்டுறான். அதுல வந்துட்டு இந்தியன்ஸ் பார்ட்டிகள் இருக்காங்கல்ல, நார்த் இந்தியன்ஸ் பார்ட்டிகள், அவங்க போட்டோ எடுத்திருக்கான், ரொம்ப அழகா எடுத்திருக்கான். அந்த போட்டோ வந்துட்டு டேவிடுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டேவிடுக்கு இந்த போட்டோ பிடிக்குங்கிறது வந்துட்டு ஜானத்தன் நம்ம ரியலைஸ் பண்ணல. அவன் ஏதோ இயற்கை போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். பட் ஜானத்தன் டேவிட் வந்துட்டு அதெல்லாம் பெருசா அக்செப்ட் பண்ணிக்கல. பட் சொரே சொன்ன இந்த போட்டோவை காமிச்சது உடனே வந்துட்டு டேவிடுக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம இதை பத்தி பேசலாம், நம்ம அடுத்தடுத்து பிசினஸ் வந்துட்டு சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஹாப்பி ஆயிடுறான். ஸோ பிசினஸ் அதுக்கப்புறம் நகர ஆரம்பிக்குது. ஸோ நாட்களும் நகருது, இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாவே நடந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த கதை இப்படி நகர்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஆக்சுவலா பார்த்தா டைம் டிராவலுங்கும் போது 2 சொரே இருக்கணும். ஒரு சொரே ஃபியூச்சர்ல இருந்து வந்து ஜானதன் கூட இருக்கா, இன்னொரு சொரே பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அவ எங்கேயோ படிக்கிறாளோ வேலை பார்க்கறாளோ அவளோட சொந்த ஊர்ல இருக்கா. ஸோ அவளை பத்தி இவங்க எதுவுமே கதையில வந்துட்டு காட்டவே கிடையாது. இது ஒரு டைம் டிராவலுங்கும் போது கூட இவங்க வந்துட்டு டிராவல் பண்ற மாதிரி எந்த ஒரு சீக்வன்ஸுமே வைக்கல, ஸ்ட்ரைட்டாவே வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இவனுடைய கெட்ட பழக்கத்தாத்தி இது பண்ணணும்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிக்க விடாம தண்ணி அடிக்க விடாம பாத்துக்கிறா இவ. அவனுமே கொஞ்ச நாள் அப்படியே இருக்கான். ஒரு நாள் நைட் வந்துட்டு எந்திரிச்சு வெளியில வந்து எங்கடா படுத்துட்டு இருந்தவனை தூங்கிட்டு இருந்தவனை காணமேன்னு சொல்லிட்டு எஞ்சி வெளில வந்து அவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சொல்றான் இந்த மாதிரி வந்துட்டு உடனே எப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை விட முடியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் விட முடியும் அப்படி சமாளிக்கிறான். இவ அப்படியே வந்துட்டு நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி திட்டி அப்படியே ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆயிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு அப்படியே அழுது மூக்குல இருந்து ரத்தம் வந்து அங்கேயே செத்துடுறான். செத்தவ திரும்பவும் வந்துட்டு ஜானத்தன் வந்துட்டு எந்திரிச்சு உட்காரும் போது நான் அங்க உட்காந்துருப்பால அதே இடத்துக்கு திரும்பி வந்துடுறான். ஸோ அந்த இடத்துலதான் தெரிய வருது இது நான் ஜஸ்ட் டைம் டிராவல் படம், இது வந்துட்டு ஒரு டைம் லூப் படம் அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் நமக்கு ரிவீல் ஆகுது. ஸோ தெரிஞ்சிருச்சு நமக்கு டைம் லூப்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்பீட்டடான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஒரு பாட்டை போடுறாங்க, பாட்டு உண்மையிலே அருமையா இருந்துச்சு, அதை ஸ்பாட்டிஃபைல கூட ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது என்னன்னே புரியல, ஆனா அது ஒரு சோகத்தை ஒரு வலியை கடத்தக்கூடிய இந்த ஒரு எமோஷன் அந்த பாட்டு கொடுத்துச்சு. அந்த பாட்டுல இப்ப இல்ல இவ பல தடவை ஏகப்பட்ட தடவை 1000 தடவைக்கு மேல இந்த லூப்ல திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கா இவனை திருத்துறதுக்காக. அவ ஒரு டயலாகாவே சொல்லுவா, நான் 1000 தடவை திரும்பி திரும்பி வாழ்ந்தாலும் நான் உன்னதான் என் புருஷனை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாகே சொல்லுவா. அத்தனை தடவை அவ திரும்பி 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 ட்ரை பண்ணியிருக்கா அவனுடைய வாழ்க்கையை பெட்டர் ஆகிறதுக்கு, அவனை திருத்துறதுக்கு. ஆனா எந்த ஒரு லூப்லயுமே அவனை திருத்தவே முடியல. கடைசி நேரம் வரையும் அவ செத்து செத்து திரும்பி திரும்பி பொழைச்சி இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் லூப்ல வந்துட்டு இதுக்கப்புறம் இவன் வந்துட்டு திருத்தலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவனை அதாவது எந்திரிச்ச உடனே அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அவன் வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்திரிப்பா, இவதான் ஃபர்ஸ்ட் எந்திரிப்பா, உட்காந்துட்டு இருப்பா, அவன் எந்திரிக்கிற வரையும். எந்திரிச்ச உடனே வந்து நான் தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிடிஸ் ஆவா ஒரு லூப்லயும். ஸோ இந்த லூப்ல அவன் என்ன பண்றா அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவனை அப்படியே விட்டுட்டு இவன் வெளியில போயிடுறா. வெளியில போயிட்டு இவ படிச்ச ஃபேஷன் டிசைனிங் வச்சு ஒரு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. வாழ்க்கை அப்படின்னு நகர்ந்து ஒரு 2 மாசம் போகுது. திடீர்னு பார்த்தா அவ வந்துட்டு ஒரு பிரைடல், அதாவது வேலை பார்க்கறது வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனிங் இருக்கிறதுனால அவ இப்ப வேலை பார்த்துருக்க இடம் வந்துட்டு ஒரு பிரைட்ஸுக்கு வந்துட்டு இந்த கல்யாண ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ பார்த்தா ஜானத்தனோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அவங்க கல்யாணத்துக்கே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு குரூமுக்கு வந்துட்டு நீ அந்த பையனுக்கு ஜானத்தனுக்கு வந்துட்டு அளவெடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அளவு எடுத்துட்டு இருக்கும்போது இவன் நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து அந்த ஓனர் வந்துட்டு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, உன் பாஸ்ட்ல என்ன வேணா சோகம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனா அதுக்காக வேலையில அதை காட்டாத, ஸோ நீ வந்துட்டு தெளிவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்கறாங்க, மனுஷங்க மாறுவாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட கேட்க, கண்டிப்பா மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, அப்ப நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பவும் செத்து அந்த லூப்புக்கு திரும்பவும் போறா. ஸோ இந்த தடவை ப்ராப்பரா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஃபோர்ஷேடாக முதல்ல ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அந்த முதல் லூப்லயே வந்துட்டு பீரோ கிட்ட வந்துட்டு பீரோக்கு கீழே ஒரு பேப்பர் என்னவோ பண்டலா இருக்கும், நிறைய லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதை அவ எழுப்பா, அவளுக்கு அது என்னன்னு தெரியாது. அவ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருந்தாலும் கூட அத்தனை தடவை லூப்ல டைம் டிராவல் ஆனாலும் கூட ஃபியூச்சர்ல இவனை பத்தி எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சாலும் இந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஃபியூச்சர் வரையுமே அவளுக்கு தெரியாமே இருந்திருக்கு. ஸோ அந்த லெட்டர் நான் பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஜானத்தன் பிரிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிச்சு முட்டி விளையாட்டா அது முடிஞ்சிடும். அந்த ஒரு விஷயத்த அங்கேயே ஃபோர்ஷேடா பண்ணிருப்பாங்க, அந்த லெட்டர்ல என்னமோ இருக்கு, அது ஃபியூச்சர்ல வந்து அந்த சொரைக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப 2வது தடவை லூப்புக்கு போறவ வந்துட்டு அதை எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியாம அந்த லெட்டர்ஸ் எடுத்து படிக்கிறா. அது மூலியமா அவளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, நம்ம ஹீரோ ஜானத்தன் வந்துட்டு அவன் வந்துட்டு 12வது பையன் அவங்க வீட்டுல. ஸோ 12வது பையனா பிறந்து ஒரு நல்ல குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு
இவங்களையும் இவங்க பசங்களையும் அப்படியே அம்போடு விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ அவங்க அப்பா மேல இவனுக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு. அதனாலயே வந்துட்டு இவன் மத்தவங்க மேல வந்துட்டு பெருசா லவ்வ காமிக்காம அவனே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ரொம்பவே வந்துட்டு சோகமானவனா, ரொம்பவே வெறுப்பானவனா, பெருசா வாழ்க்கையில பிடிமானம் இல்லாதவனா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு ஹீரோயினுக்கு புரியுது, சொரேக்கு புரியுது. சோ சொரே வந்துட்டு இப்பதான் முடிவு பண்றான். சோ இவன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். சோ இவங்க அப்பா கிட்ட நம்ம போய் பேச வச்சிட்டோம்னா இவனை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. இவனை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்துட்டு நாள் எடுக்கும்ல. சோ ஒரு லூப்லயும் வந்துட்டு சோ ஃபர்ஸ்ட் அந்த லூப்ல வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்பாவை பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஊருக்கு கூட்டு போறாங்க, அப்பா இருக்கிற ஊருக்கு கூட்டு போயிட்டு எல்லாம் பண்ணி கரெக்டா போறப்ப வந்துட்டு வானத்துல ஒரு ரெட் லைன் வருது. அந்த ரெட் லைன் வந்த உடனே ஹீரோயின் செத்துறா. திரும்பியும் அந்த லூப் வந்துட்டு முதலுக்கு வந்துருது. சோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்னன்னு புரியல. ஸ்டார்டிங்ல என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ அந்த ரெட் லைன் எதுக்கு வருதுங்கிறதும் நமக்கு தெரியல. சோ திரும்பவும் ட்ரை பண்றா, கொஞ்ச நாள் வந்துட்டு இது பண்றா. அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்பா கிட்ட கூட்டு போறா. திரும்பவும் இந்த ரெட் லைன் வருது, திரும்பவும் செத்துறா. இது மாதிரி அவ திரும்பி திரும்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் அந்த ரெட் லைன் வந்துட்டு அவளை சாகடிச்சுக்கிட்டே இருக்கு. அது என்னங்கிறது நமக்கு புரியல. சோ இந்த இடத்துல வந்துட்டு அடுத்த விஷயத்த சொல்றேன். இந்த படத்தை வந்துட்டு 3 பார்ட்டா வந்துட்டு அவங்க காமிச்சிருக்காங்க, 3 சாப்டருங்கிற மாதிரி. சாப்டர் 1 வந்துட்டு ஜானத்தனோட லைஃப் என்ன அப்படிங்கறத காட்டுறாங்க. சாப்டர் 2 வந்துட்டு சொரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கதைக்குள்ள வந்த உடனே டைட்டில் சொரே அப்படின்னு சொல்லிட்டு வருது. 3வது வக்து அப்படிங்கிறது இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல டைம் அப்படின்னு அர்த்தம். சோ டைம்ங்கிறத இவங்க ஒரு கேரக்டரா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சோ டைம் டிராவல் மிஷினுங்கிற மாதிரி தான் எல்லா படங்களையுமே காட்டுவாங்க. பட் இந்த படத்துல டைமே ஒரு கேரக்டரா இருக்கு. சோ அந்த வக்துங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த படத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. சோ இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. சோ அத்தனை லூப்ல வந்துட்டு திரும்பி திரும்பி வந்துட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. பட் சொரைவால முடியல, செத்து போய்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல இந்த டைம்லயே அந்த வக்துங்கிற அந்த டைம் வந்துட்டு அழிச்சிருது. சோ அது அப்படியே முடிஞ்சிருது. சோ இப்பதான் நமக்கு வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணி பிளாஷ்பேக்குக்கே போறாங்க. சோ பிளாஷ்பேக்குங்கிறது ஃபியூச்சர். ஒரிஜினலா இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எப்படி இவ டைம் டிராவல் பண்ணாங்கிற விஷயத்த காட்டுறாங்க. படத்தோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஹீரோ கேட்பாரு, எதுக்காக டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும் போதே அவர் விஷயத்த சொல்லியிருப்பா, 8 வருஷம் கழிச்சு நீ செத்து போயிருவ. உன் வாழ்க்கையில வந்துட்டு டிப்ரெஷன், சோகம், நீ என்னதான் என் கூட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே நீ எப்பயுமே ஒரு வெறுப்பால தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்க. உன் குடி, உன் போதை, உன் சரக்கு இது எல்லாமே உன்னை குன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனாலுமே அவன் கேட்டிருக்க மாட்டான். திரும்பி சரக்கடிச்சு தம்மடிக்க தான் அது பண்ணிருப்பான். சோ ஒரு லூப்லயுமே திருப்பி திருப்பி தான் நடந்திருக்கும். சோ 8 வருஷம் கழிச்சு அவன் செத்துறா இல்லையா. சோ அதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. சோ அவன் செத்ததுக்கு அப்புறமா அந்த கல்லறையில் நின்று அழுதுகிட்டு இருக்கிற அவ வந்துட்டு அதுக்கப்புறம் தனிமையை தேடி போறா, நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்றா. அப்படி போயிட்டு இருக்கிறவ தான் வந்துட்டு ஆர்க்டிக் ஓஷனுக்கு அவ போறா. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஆர்க்டிக் ஓஷன்ல வந்துட்டு இவ இருந்தான், அப்படி ஜானதன் இருந்தான்னு சொன்னேன்ல. சோ அந்த இடத்துக்கு நம்ம இவ போறா, அதாவது சொரே, ஃபியூச்சர்ல இருக்கிற சொரே ஜானதன் இறந்ததுக்கு அப்புறமா போறா. சோ அப்படி போறவ வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவீல் பண்றாங்க, அந்த ஆர்க்டிக் ஓஷன்ல டைம் ஜோனுங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு. டைம் ஜோன்னா இப்ப நீங்க உங்க மொபைல்ல உள்ள கிளாக் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லிக்கு வந்துட்டு ஒரு டைம் ஜோன் இருக்கும், கல்கத்தாக்கு ஒரு டைம் ஜோன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜோனுங்கிற ஒன்று இருக்கும். ஸோ டைம் ஜோனுங்கிறது இல்லாத அந்த இடம் அப்படிங்கிறது மேபி அந்த இடத்துல டைமுங்கிறது டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணலாம். அது மூலியமா ஏதோ ஒரு பிளாட், ஏதோ ஒரு ஓட்டையை வச்சு டைம் டிராவல் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் விஷயமா தான் இவங்க அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்துட்டு டைம் ஒரு கேரக்டரா இருக்கும் பட்சத்தில் அந்த டைமே வந்துட்டு அந்த டைம் ஜோன், அந்த ஜோன் டைம் ஜோனுங்கிறது இல்லாத அந்த இடத்துல அந்த டைமே ஒரு ஓட்டையை கிரியேட் பண்ணி டைம் டிராவலுக்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. சோ அந்த இடத்துல ஜானத்தன் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஷிப்ல எந்த இடத்துல அவன் தூங்கிட்டு இருந்தானோ அதே இடத்துல போயிட்டு இவளும் படுத்து தூங்குறா. அப்படி தூங்குற அந்த இடத்துல அவ முழிக்கும் போது எங்க முழிக்கிறான்னா பாஸ்ட்ல ஜானத்தன் பக்கத்துல முடிக்கிறா. சோ ஃபர்ஸ்ட் அவ லூப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன நினைச்சுங்கிறத நமக்கு அப்பதான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் லூப்ல உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ செத்துட்டதான் எனக்கு கனவெல்லாம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. நீ யாரு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஜானத்தன் இது பண்றான். சோ அதுக்கப்புறமா தான் அந்த ஃபிகர் அவுட் பண்ணி இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை திருத்த ட்ரை பண்றது அப்படிங்கிற இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நமக்கு காட்டுறாங்க. சோ இவ்வளவு விஷயத்த காமிச்சதுக்கு அப்புறமா மொத்த பிளாஷ்பேக்குமே ஒரு எண்டுக்கு வருது. இதுலயே வந்துட்டு சில விஷயங்கள் முதல்ல ஃபோர்ஷாடெல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த ரெட் லைன் எதுக்குன்னா அந்த ஆர்க்டிக் ஓஷன்ல தான் அந்த ரெட் லைனுங்கிறது வருது. அவன் அந்த ரெட் லைன் வந்துட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருப்பா அங்க நின்று அவனை நினைச்சு. அப்ப அவனோட கண்ணீர் துளி கீழே விழுகும், அது பாஸ்டுக்கு போகும். கிரீன் லைன் வந்துகிட்டு இருக்கும் அவனுடைய பாஸ்ட்ல அவன் ஆர்க்டிக் ஓஷன்ல வந்துட்டு தூங்கிட்டு இருப்பான்ல அந்த இடத்துக்கு போகும். சோ அங்க வந்துட்டு அவன் அதே இடத்துல நின்று அந்த போட்டோஸ் இதை எடுத்துட்டு இருக்கும்போது கிரீன் லைட் எரிஞ்சிட்டு, கிரீன் லைட் வந்துட்டு வானத்துல வரும். அவளுடைய கண்ணீர் வந்துட்டு இந்த பக்கம் டைம் டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ஏதோ ஒரு இந்த ஓட்டையை வந்துட்டு அது கிரியேட் பண்ண மாதிரி. சோ இப்ப இவ இந்த டைம் டிராவல் பண்ணி இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்கிறத காமிச்சதுக்கு அப்புறமா இப்ப நமக்கு இதை வந்துட்டு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறது. அதுக்கு வந்து இந்த கதையை நான் முடிச்சிடுறேன்.
ஸோ எண்டிங் வந்துட்டு இந்த மொத்த டைம்லயுமே அந்த இது அழிச்சிருச்சுங்கிற மாதிரி தான். டைம் வந்துட்டு இத்தனை தடவை லூப்ல போய் போய் ஏகப்பட்ட விஷயத்த ட்ரை பண்ணா, இந்த டைமும் உனக்கு அலோ பண்ணுச்சு. சரி உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு, ஜானத்தனை திருத்த நீ முயற்சி பண்ற, பண்ணு, உனக்கு எத்தனை தடவை வேணா சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு தருது. பட் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அவளுடைய டைம்ங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா, அத்தனை லூப் அவ போனதுக்கு அப்புறமா அந்த டைம் லைன் அவ அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு டைம் லைனை கிரியேட் பண்ணி நார்மலான லைஃபுக்கு இவங்களை அமைச்சிருது. ஸோ அப்ப நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு அவ செத்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம போகல. அதாவது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு திரும்பியும் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு தான் வருது. ஸோ அந்த மிட் பாயிண்ட்ல வந்துட்டு படத்தோட ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பாங்க, அது நம்ம ஜானத்தனுடைய அக்காவோ தங்கச்சியோ அவங்களோட கல்யாணத்துல தான் சொரே வந்துட்டு நம்ம ஜானத்தனை பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் லவ் பண்ணதாகவும் சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல் டைம் லைன்ல அவங்க மீட் பண்ண விஷயம். ஆனா இத்தனை லூப் நடந்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த டைம் பேனிஷ் நடந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கிறது மாறுபடுது. சோ இத்தனை லூப்ல வந்துட்டு அவ திருத்த ட்ரை பண்ணால, அந்த விஷயம்லாம் என்னதான் அவங்களோட மெமரிஸ்ல இருந்து அழிச்சாலுமே ஏதோ ஒரு எமோஷன் அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ அங்கதான் இது சைஃபை பிளஸ் வந்துட்டு இது ப்ராப்பரான சைஃபையா இல்லாம ஒரு எமோஷனல் படமாவே, ஒரு லவ் படமாவே அது வந்துட்டு ஃபீல் ஆகிறதுக்கான காரணம் வந்துட்டு இதுதான். சோ இத்தனை லூப்ல வந்துட்டு அவங்க அந்த எமோஷனுங்கிறது இது ஈச் அதர் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அவ கூட அத்தனை லூப்லயுமே அவனும் வாழ்ந்திருக்கான். அவனுக்கு ஒவ்வொரு தடவை மெமரி அழிஞ்சாலும் கூட அந்த எமோஷனுங்கிறது அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இத்தனை லூப்ல வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பிரசன்ட்ல வந்துட்டு அவன் கண் முழிக்கும் போது எப்பயுமே அந்த அத்தனை லூப்ல சொரைய இருந்திருப்பால, இந்த லூப்ல சொரைய கிடையாது. ஏன்னா அந்த டைம் வந்துட்டு பேனிஷ் பண்ணிடுச்சு. சோ இப்ப ப்ராப்பரா ஒரு ஒரிஜினல் லைஃபுக்கு அவன் வந்துடுறான். சோ எந்திரிக்கும் போதே அவன் ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றான், அவன் ஏதோ ஒண்ணு கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றான். சோ எந்திரிக்கிறவன் வந்துட்டு எப்பயுமே ஒரு மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறான், கொஞ்சம் சிரிக்கிறான், கொஞ்சம் இது பண்றான், கார்ல கிட்ட நல்லா பேசுறான். அப்புறம் அவனாவே அந்த போட்டோ, அந்த இந்தியன்ஸ போட்டோ எடுத்தான்ல, அந்த போட்டோவை அவனாவே எடுத்துட்டு போய் டேவிட் கிட்ட கொடுத்து அது மூலயமா அவனுக்கு ஒரு பேர் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அவனாவே போறான். அப்பாவை போய் பாக்குறான். பட் அப்பா கிட்ட பேசல, லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துடுறான். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இப்ப வேற கல்யாணம் பண்ணி பசங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறான். கண்ணால பாத்துட்டு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அம்மா கூட போறான், ஜாகிங் போறான். எப்படி வந்துட்டு சொரையவளை ஜாகிங் போ அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி சண்டை போடுவாளோ அது மாதிரி இப்போ வந்துட்டு இவன் அம்மாவை கூப்பிட்டுட்டு இவன் ஜாகிங் எல்லாம் போறான். ஸோ இவனோட லைஃப்ங்கிறது ஒரு இறுக்கமான இடத்துல இருந்து இப்போ ஒரு லேசான இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு சொரை இல்லாமையே சொரையை வந்துட்டு என்னெல்லாம் செய்ய சொன்னாலோ அது எல்லாமே இவன் செஞ்சுட்டான். ஸோ இதுதான் பட்டர்ஃபிளை எஃபெக்ட். ஸோ ஒரிஜினல் டைம் லைன்ல வந்துட்டு இவன் மூஞ்சியை உருன்னு வச்சுட்டு பெருசா வாழ்க்கையில பிடிமானம் இல்லாததுனாலதான் இவன் வந்துட்டு மியூசியம் கட்ட முடியாம போச்சு. சோ அதனால வந்துட்டு அந்த வெட்டிங்ல தான் சொரையை மீட் பண்ற மாதிரி ஆச்சு. ஆனா இப்ப இவனோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு லேசான விஷயம் இருக்கிறதுனால, அவன் தன்னை லேசா ஃபீல் பண்றதுனால முன்னாடியே சில நல்ல முடிவுகள் எடுத்து அவன் முன்னாடியே அந்த மியூசியமே கட்டிடுறான். சோ அவன் நினைச்ச அந்த போட்டோஸ் வச்சிருக்க அந்த மியூசியமே கட்டிடுறான். சோ அங்க அந்த மியூசியமை பார்க்கறதுக்கு சொரைய வரா. சோ அங்கதான் ஃபர்ஸ்ட் இவங்க மீட் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கிறது ஏற்படுது. சோ யாருன்னு தெரியாதப்ப மீட் பண்ணி ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோ வந்துட்டு ஆக்சுவலா அந்த ஏகப்பட்ட லூப்ஸ் நடந்துச்சுல, அதுல ஒன் ஆஃப் தி லூப்ல வந்துட்டு அவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது நீ இப்ப சாப்பிட வரியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சொரைய வந்துட்டு அந்த போட்டோ ஃப்ரேமுக்கு நடுவுல வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ள நடுவுல வந்து நின்றுட்டு பேசிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு நீ அப்படியே நில்லு, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுப்பான். அந்த போட்டோ வந்துட்டு அந்த ஒரு லூப்ல வந்துட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணியே காட்டுவாங்க. சோ அதே போட்டோ எக்ஸாக்ட் இப்ப அந்த லாஸ்ட் டைம் லைன்ல வந்துட்டு அதே இடத்துல அவன் அதே போட்டோ எடுத்திருக்கான். பட் சொரே மட்டும் இல்ல. ஆனா அது என்ன ஒரு மேட்டர்னா, இயற்கையாவே ஒரு உருவம் மட்டும் அந்த இடத்துல தெரியற மாதிரி தெரியுது. ஒரு பார்டர் லைன் மட்டும் ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி ஒரு உருவம் இயற்கையாவே தெரியுது. அந்த போட்டோவை தான் இப்ப இருக்கிற சொரேவும் ஜானத்தனும் நின்று பார்த்து பேசுறாங்க. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நல்லா பேசுறாங்க. அந்த போட்டோஸ் பத்தி ஏகப்பட்ட விஷயம் பேசுறாங்க. ஒரு 10 நிமிஷம் மொனலாக் போகுது. அதுக்கப்புறமா சரி என் பேர் ஜானத்தன், என் பேர் சொரே அப்படின்னு கை கொடுக்கும் போது அவங்களுடைய பாஸ்ட்ல அவங்க அத்தனை லூப்ஸ்ல நடந்த எல்லா விஷயமுமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. சொரே வந்துட்டு செஞ்ச விஷயங்கள், அவ ஒரிஜினல்ல செத்தது, ஒரிஜினலா ஜானத்தன் செத்தது, இவ டைம் டிராவல் பண்ணது, அத்தனை லூப்ல அவ திருத்த ட்ரை பண்ணது, அதுவும் அவளுக்கு ஞாபகம் வருது. ஜானத்தனுக்குமே அவன் செத்ததுமே அண்ட் இத்தனை லூப்ல இவ வந்துட்டு இவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணது, இது எல்லாமே ஞாபகம் வந்த இடத்துல இந்த படத்தை ஒரு சுபம் போட்டு முடிக்கிறாங்க. ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு படம். அந்த சைஃபைங்கிறத வந்துட்டு ஒரு டிராமாக்குள்ள கலந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, கதையெல்லாம் இப்ப சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டைம் டிராவலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஸோ என் பெர்ஸ்பெக்டிவ் பிளஸ் சாட்ஜிபிடி கிட்ட பேசினது அதை வச்சு மட்டுமே தான் இதை நான் சொல்லியிருக்கேனே தவிர இது ஒரிஜினலாவே இந்த படத்தை அவங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். ஏன்னா பெருசா இதை பத்தியான வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்ல பெருசா அவங்க சொல்லலை அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்றேன். ஸோ ஓவராலா இந்த டைம் டிராவல் வந்துட்டு மொத்தமா ஒரு நேச்சர் கிரியேட் பண்ணது தான். நேச்சர் ஆர் வந்துட்டு ஒரு சென்டியன் பீயிங் ஆர் வந்துட்டு டைம்னு கூட சொல்லலாம். சென்டியன் பீயிங்கிறது வந்துட்டு
ஒரு ஹை பவர் மாதிரி, ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், ஒரு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒண்ணு இந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, இல்ல இந்த இயற்கை தான் அதே அப்படின்னு சொல்லலாம், இல்ல இந்த டைம் தான் அதேன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த மொத்த சித்து விளையாட்டையுமே நடத்துதுங்கிற மாதிரி தான். ஒரு டைம் டிராவல் மிஷின், இப்போ டைம் டிராவல் படம்னா ஒரு மிஷின் இருக்கும். இப்போ பேக் டு தி ஃபியூச்சர் படம்னா ஒரு கார், அதுதான் மிஷின்னா அதுக்குள்ள ஏறி எந்த டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணா அவங்க பாட்டுக்கு போவாங்க. பட் இப்ப நம்ம மாநாடு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சோ அது வந்துட்டு ஒரு நேச்சுரலாவே நடக்கிற மாதிரி தான். சோ அதுக்கான இடங்களுமே அவங்களே இது பண்ணியிருப்பாங்க. சோ ஒரு பர்டிகுலர் வந்துட்டு ஒரு ராஜா வந்துட்டு இருந்தாரு, அவரு வந்துட்டு இந்த மாதிரி பல லூப்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு பாலம் ஏதோ கட்டினாரு, அப்புறமா தான் அந்த லூப் நின்னுச்சு. சோ அது வந்து ஒரு ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு மேல பிளைட் பறந்துகிட்டு இருக்கும் போதுதான் நம்ம இவர் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு, சிம்பு தூங்கிட்டு இருப்பாரு. சோ அங்க இருந்தா அந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம அந்த காலபைரவர் கோயில்ல வந்துட்டு நம்ம அப்துல் கலீம் போய் பறக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த அந்த படத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அது மூலியமா அந்த படம் வந்துட்டு ஒரு சைஃபை, ஒரு ப்ராப்பர் சைஃபையா இல்லாம ஒரு மேஜிக்கல் ஃபேண்டசி, ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்டைன் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும். சோ அப்படிதான் அந்த டைம் லூட் படத்தை அவங்க அனுகரிப்பாங்க. சோ மொத்தமா இது வந்துட்டு ஒரு கடவுளோட சித்து விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த படத்துல அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே பக்து அப்படின்னே போட்டாங்க, டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ டைம் தான் இந்த சித்து விளையாட்டை பண்ணுதுங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். சோ டைம் வந்துட்டு சொரேக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. நீ வந்துட்டு அவன் வந்துட்டு குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான், அவன் சிகரெட் அடிச்சு சுத்திட்டு இருக்கான், அவனை பத்தி அவனுக்கே கவலை கிடையாது வாழ்க்கையில, உன்னை பத்தி என்ன கவலைப்பட போறான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஆனா அவனை நீ இப்படி லவ் பண்ற, அவன் செத்துட்டான், நீ அழுகிற, இந்த அழுகிற, இப்படி எல்லாம் சோகமா இருக்க. சோ உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், அவனை பாஸ்டுக்கு போய் நீ திருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது சொரேக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவ பயன்படுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட எத்தனை லூப் போனாலும் அவளுக்கே தெரியல. ஏன்னா அவ்வளவு லூப் இந்த படத்துக்குள்ள காமிச்சதே, மாநாடு படத்துல இருந்த லூப்பை விட இந்த படத்துல அதிகமான லூப்ஸ் இருக்குங்கும் போது இதை தாண்டி நம்ம படத்துல பார்க்காத லூப் எத்தனை இருக்கும். ஏன்னா படத்துல ஓப்பனிங்லேயே ஒரு மிட்வேல தானே ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி எத்தனை லூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம செகண்ட் ஹாஃப்ல பாக்குறோம், ஆனா ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட்ல வந்த லூப்புக்கும் எவ்வளவு கேப் இருக்கும், எத்தனை லூப் இருந்திருக்கும். சோ அவளே ஒரு டயலாக சொல்றா, 1000 முறை பிறந்தாலும் நான் உன்னதான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சோ எத்தனை லூப் போயிருப்பா, எவ்வளவு போராடி இருப்பா, ஆனாலுமே அவ சலிக்கல அவனுக்காக. சோ இப்படி ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற, ஆனா அவளை வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு லவ் பண்றாளா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம அந்த டைம்ங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு அப்படி பாக்குது, வியந்து பாக்குது. இப்படி ஒருத்தி இருக்காளா, இவ்வளவு சான்ஸ் கொடுத்துமே அவ திரும்ப, அதாவது எனக்கு ஏன்டா இப்படி பைத்தியகாரத்தனமா இருக்குது, இவனை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடலாம். அதே டைம்ல இல்ல வேற கல்யாணம் கூட பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா அவ திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பாக்குது. ஆனா எவ்வளவு உனக்கு சான்ஸ் கொடுக்கறது, உனக்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தான் பேனிஷ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருது. ஆனா விதி அப்படிங்கிறது அங்கதான் வருது. சோ விதி மூலயமா அவங்களோட மெமரிஸ்ங்கிறது திரும்ப அவங்களுக்கு கிடைச்சு அவங்க சேர்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரிஜினல் அந்த கடைசி டைம் லைன்ல டைம் வந்துட்டு இவங்களை ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டு தூக்கி போட்டுருது, அவ்வளவுதான், அதோட வேலை அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்குள்ள நடந்த மாற்றம்ங்கிறது இத்தனை தடவை வந்துட்டு அவங்களோட இந்த லூப்ல அந்த ஒரு சோல் கனெக்ஷன் தானே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துது. எப்படி வந்து நம்ம ஜானத்தனுடைய மைண்ட்ல வந்துட்டு எப்படி இந்த மாற்றம் கிரியேட் ஆச்சு. சொரே வந்துட்டு அவ்வளவு அன்பா சொல்லி அடிச்சு சொல்லி வந்துட்டு திருந்தாதவன் எதுவுமே சொரே அவன் வாழ்க்கைக்குள்ளேயே வராதப்ப எப்படி திருந்துறான், அந்த ஒரு எமோஷன் தானே, அந்த சோல் கனெக்ஷன் தானே. சோ டைமுக்கும் அப்பாற்பட்டது தான் அந்த லவ் அப்படிங்கறத வந்துட்டு இந்த படத்தோட எட்ல சொல்ற மாதிரி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவா நான் சொல்றேன். சோ ஃபைனலா வந்துட்டு அவனாவே அந்த லவ் தான் அவனை வந்துட்டு மாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சோ டைம் டிராவல் பண்ணியுமே மாத்த முடியாது, அவனோட அந்த லவ் தான் மாத்துச்சு, சொரையோடைய லவ் தான் ஜானத்தனை மாத்துச்சு அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ மாதிரி 2 பேர் கடைசியில் சேர்ந்தாங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா ஒரு அமேசிங்கான ஒரு படம். ஆக்சுவலா இது வந்துட்டு ஏகப்பட்ட அவார்டுங்கிறது தந்துட்டு இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், பெருசா எனக்கு தெரியல. பட் இது அவார்டுக்கு அப்பாற்பட்ட படம் தான் சொல்லுவேன். இப்படி ஒரு விஷயத்த யோசிச்சு அந்த டேரக்டருக்கு வந்துட்டு நான் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தான். ஒரு பயங்கரமான படம். இனிமே இந்த படத்தை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பாத்துருங்க. இந்தோனேஷியன் லாங்குவேஜ் தான் இருக்கு, பட் ரொம்ப பெருசா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்காது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நீங்க வந்துட்டு இந்த படம் பார்க்காம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியா இந்த வீடியோல இந்த படத்தோடைய கதைங்கிறது புரிஞ்சிருக்காது. ஸோ நீங்க பெட்டர் தென் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை போய் பாருங்க. அந்த படத்தை பார்த்து திரும்பவும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட பெட்டரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது கிடைக்கும் இந்த படத்தை பத்தி. ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு எதையுமே அவங்க ஸ்பூன் ஃபீட் பண்ணல, எல்லாத்தையுமே லேயர் பை லேயரா தான் விட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஓப்பனா தான் விட்டுருக்காங்கும் போது ஸோ மேபி உங்களுக்கு வந்துட்டு புரியாம கூட போகலாம். ஸோ படம் பார்த்துட்டு டேரக்டா இந்த வீடியோ பாக்குறீங்கனாலுமே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். எனக்கு புரிஞ்ச வகையில நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா ஒரு லைக்கை தட்டிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுக்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு விடுங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரராஜன், பாய்.